மக்களே லாங் தீபாவளி வீக்கெண்ட்க்கு அப்புறமேட்டு பேக் டு ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட தான் வந்திருக்கேன். எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான சாம்பார் ரைஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு சாம்பார் ரைஸ் பிடிக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் ஹார்ட் போட்டுடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ½ அன் ஹவர்னாலும் பரவாயில்ல. இப்போது இது ஒரு சைடு வச்சுட்டு இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடானதும் தாளிப்புக்கு நான் இப்போது கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே நான் இன்றைக்கி சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, அது கூடவே முள்ளங்கி, கேப்சிகம் எல்லாம் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய் நல்லா வேகட்டும். இப்போ இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசியும் பருப்பும் வேக வச்சிடலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்துருக்கேன். ஸோ நான் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட மஞ்சத்தூள், பெருங்காயம், எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 to 5 விசில் வரட்டும். இப்போ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா காய் வெந்ததும் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு மசாலாவுக்கு வீட்டு மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்தால் அதுவுமே யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி இப்போ அந்த மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். இன்னொரு சைடு நம்மளோட அரிசியும் பருப்பும் நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். ஸோ இது கையில் இந்த கரண்டிலே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி பருப்பையும் இது கூட சேர்த்து இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ நான் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பையும் வறுத்த வேர்க்கடலையும் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியும் மேலே தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் என்னோட ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.